ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SPS ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம செயின் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். செயின் ஸ்டிச்சு தான் ரொம்ப முக்கியமான ஸ்டிச்சு. இப்போ நம்ம சில்க் த்ரெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாபினில் சுற்றி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம சில்க் த்ரெட்டை வந்து 2 ஸ்டான்ஸாக யூஸ் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் சேர்த்து நார்மலாக கையால் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கட்டை விரலையும் நடு விரலையும் அழுத்தி பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணணும். கட்டை விரலையும் நடு விரலையும் அழுத்தி அந்த இதை பிடிச்சிக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆள்காட்டி விரலில் ஒரு சுற்றணும். நார்மலாக நம்ம பூ கட்டும்போது ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சுற்றி இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், கட்டை விரலையும் நடு விரலையும் அந்த முடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஒரு லூப் மாதிரி சுற்றி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நீடியில் விட்டு இந்த லூப்புக்குள்ளேருந்து தான் இழுப்போம். கீழே வந்து நம்ம இந்த மாதிரி பிடிச்சிருப்போம். அதை என்ன பண்ணுவோம்னா, நீடியில் விட்டு இந்த லூப்புக்குள்ளேருந்து தான் இழுத்து நம்மளுக்கு நூல் வரும் ஸ்டிச்சு போடுறதுக்கு. சரிங்களா? ஒரு தடவை நல்லா பாருங்கள். இப்போ அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே வச்சுக்கலாம். ஸ்டிச் போட போகிறோம். ஃப்ரண்ட் சைடு 14 சைஸு த்ரெட் நீடில், டுலிப் நீடில் எடுத்திருக்கேன். நீடில் எப்பயுமே என்ன பண்ணணும்னா 90 டிகிரிக்கு ஹேண்டில் பண்ணணும். செங்குத்தாக தான் வச்சுருக்கணும், சாய்ச்சி வைக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக ஒரு குத்துங்க. குத்திட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டை இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா ரோல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கழனிட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே முதல்ல சொன்ன மாதிரி தான் கட்டை விரலையும் நடு விரலையும் பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அந்த லூப்பை அப்படியே எடுத்துகிட்டு போய் கிட்ட வச்சுக்கலாம். மேலேருந்து நம்மளுக்கு நீடில் வரும். வந்தோடனே என்ன பண்ணணுன்னா, அப்படியே பிடிச்சி மேலே இழுக்கிறோம். ஓகேவா? அதில் நம்ம முடிச்சு போட்டது அங்கே போய்ட்டு என்ன ஆகுன்னா டைட் ஆகிடும். ஓகேவா? இப்போ நம்ம மேலேருந்து எடுக்கிறோம். எடுத்துட்டு அதே மாதிரி 90 டிகிரியில் என்ன பண்ணுறோன்னா குத்துறோம். சரிங்களா? குத்திட்டு கீழே ஒரு சுற்றுறோம். சுற்றிட்டு மேலே பொறுமையாக எடுத்து ஒரு லெஃப்ட் ஒரு ரைட் வெளில எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், அவ்வளோதான். சரிங்களா? டைரெக்டாக 90 டிகிரியில் குத்துறோம். கீழே ஒரு சுற்றுவோம். வெளியில் எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், அவ்வளோதான். டைரெக்டாக ஒரு குத்துறோம். கீழே ஒரு சுற்றி வெளியில் எடுத்து ஒரு ரொட்டேட் பண்ணோம். லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று, அவ்வளோதான். இதுதான் செயின் ஸ்டிச்சு. செயின் ஸ்டிச்சு தான் நமக்கு ஆரிக்கு வந்து பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? எல்லா ஸ்டிச்சுமே நம்ம இதில் தான் போட போகிறோம். அதனால் இதை வந்து நல்லா கவனமாக பாருங்கள். உங்களுக்கு வந்து புரியலன்னா இன்னொரு தடவை சொல்கிறேன். 90 டிகிரியில் ஒரு குத்துறோம். சுற்றிட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட். சரிங்களா? பொறுமையாக பாருங்கள். என்ன பண்ணுறன்றதை பொறுமையாக கவனிங்க. வெளியில் எடுத்துட்டு லெஃப்ட் ரைட், ஒரே ஒரு ரொட்டேட் தான், அவ்வளோதான். கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மேலேருந்து நம்மளுக்கு நீடில் வந்தோடனே கீழே ஒரே ஒரு சுற்றுவோம். சரிங்களா? மேலேருந்து நம்மளுக்கு நீடில் வரும். அந்த கொக்கி மாதிரி இருக்கிறதுல சுற்றணும். இந்த மாதிரி 2-3 சுற்றிடக்கூடாது. ஒரே ஒரு சுற்றி அப்படியே மேலே எடுத்துகிட்டு போயிடுறோம். சரிங்களா? மேலே நம்ம என்ன பண்ணுவோம், லெஃப்ட் ரைட்டு பண்ணுவோம். திருப்பி குத்துறோம். கீழே ஒரு சுற்றுறோம். வெளியில் எடுக்கிறோம். லெஃப்ட்டு ரைட்டு. இது நீங்கள் ஒரு மந்திரம் மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். குத்துறோம், சுற்றுறோம், வெளியில் எடுத்து லெஃப்ட் ரைட், அவ்வளோதான். குத்துறோம், சுற்றுறோம், வெளியில் எடுக்கிறோம், லெஃப்ட் ரைட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொறுமையாக வீடியோவை பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு தடவை ட்ரை பண்ணும்போது கம்பல்சரி சில்க் த்ரெட் வந்து கட்டாக்கி தான் ஆகும். அதுக்காக வந்து ட்ரை பண்ணாமல் விடாதீங்க. சரிங்களா? ஒரு குத்துறோம், கீழே சுற்றுறோம். கீழே எப்படி சுற்றுறோன்னு பார்த்துட்டோம்ல. வெளில எடுத்து ஒரு லெஃப்ட்டு ரைட்டு. இதே மாதிரி நீங்கள் பொறுமையாக ஸ்டிச்சஸை போடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த சில்க் த்ரெட் வந்து ஷைனிங்காலாம் வராது, பிசுறு தான் அடிக்கும். அதனால் அதுக்காக வந்து வரலன்னு விட்டுறாதீங்க. கண்டினியூவஸாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு சில்க் த்ரெட்டோட ஷைனிங் வந்து தெரியணும். ஓகேவா? சில்க் த்ரெட் பார்க்கும்போது ஒரு மினுமினுப்பாக இருக்கும். நீங்கள் போடுற ஸ்டிச்சஸில் எப்போ தெரியுதோ அப்போ தான் நீங்கள் வந்து அந்த ஸ்டிச்சை கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சில்க் த்ரெட் வந்து நீடியில் இருக்கிற அந்த எட்ஜஸில் பட்டு வந்து கண்டிப்பாக கட் ஆக தான் செய்யும். பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட் டைம் நிறைய தடவை கட் ஆகும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சில்க் த்ரெட்டை டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் லூஸாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த லாஸ்ட்டு லூப் இருக்குது இல்லைங்களா, அந்த லூப்புக்கு இது வந்து எண்ணாட் கிடையாது. இப்போதைக்கு சும்மா சொல்லித்தரேன். அந்த லாஸ்ட்டில் இருக்குது இல்லையா நூல், அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஊசியை வந்து கீழேந்து கொடுத்து அந்த வளைஞ்ச பகுதியில் விட்டு கீழே இழுத்து விட்டுருவோம். சரிங்களா? அவ்வளோதான். இது வந்து ஆரி நாட் கிடையாது. இப்போ தற்சமயத்துக்காக இப்போ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்ஸில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன லாக் போட்டுட்டு திருப்பிக்கிட்டு குத்துறோம், சுற்றுறோம், வெளியில் எடுத்து
லெஃப்ட்டு ரைட்டு, குத்துறோம் சுற்றுறோம், வெளியில் எடுத்து லெஃப்ட்டு ரைட்டு. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டே ஒரு 2 ஷேப்ஸில் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். எப்பயுமே செயின் ஸ்டிச்சு குட்டி குட்டியாக போடுங்க. ரொம்ப பெருசாக போட்டிங்கன்னா அந்த ஷேப்ஸே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ நான் அந்த இடத்துல பெருசாக போட்டேன் அப்படின்னா அது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்துடும். அந்த இடத்துல குட்டியாக போட்டுறோம் பாருங்கள். அப்போ தான் அந்த ஷேப் வந்து அழகாக வளைஞ்சி உங்களுக்கு ஒரு மலை மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? ஒரு வேவ் மாதிரி இருக்கு இல்லையா? பாருங்கள், சின்னதாக எந்த அளவுக்கு சின்னதாக நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேப் வந்து அழகாக இருக்கும். பொறுமையாக பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 10 தடவையாவது சில்க் த்ரெட்டு கண்டிப்பாக கட் ஆகும். அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். பொறுமையாக வீடியோவை பாருங்கள். அதில் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தாராளமாக வந்து நீங்கள் கேட்கலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன். பொறுமையாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குட்டியாக ஒரு நாட் போட்டுட்டு திருப்பிக்கிட்டு செயின் ஸ்டிச் போடுறோம். சரிங்களா? குத்துறோம் சுற்றுறோம், வெளியில் எடுக்கிறோம், லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேவா? பொறுமையாக கவனமாக பாருங்கள். இப்போ நான் ஸ்டிச்சஸ் வந்து குட்டி குட்டியாக தான் போடுறேன். ஆனாலும் அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன். என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்த்தீங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்லா டைட்டாக பிடிச்சி அந்த நூலை வந்து இழுத்துருக்கேன். இழுத்ததால் என்ன ஆகிடுச்சுன்னா ஹோல்ஸ் தெரியுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா பிசுறு அடிக்குது. ஓகேவா? அந்த சில்க் த்ரெட்டோட பிசுறு தெரியுது. அடுத்து நான் இப்போ போகிற ஸ்டிச்சில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்ஸ் எதுவுமே தெரியாது. சில்க் த்ரெட்டோட ஷைன் தெரியணும். ஓகேவா? நம்ம போகிற ஸ்டிச்சஸ் கரெக்ட் அப்படின்னா அந்த சில்க் த்ரெட்டு பிசுறு அடிக்கக்கூடாது. ஷைனிங் வந்து நல்லாவே தெரியணும். நார்மலாகவே அந்த மினுமினுப்பு இருக்கும் இல்லையா? அது வந்து நல்லா தெரியணும். நீங்கள் ஸ்டிச்சஸை குட்டி குட்டியாக போடணும். சில்க் த்ரெட்டை கீழே பிடிச்சி நம்ம கையில் பிடிச்சிருக்கிறத டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. இழுத்திங்கன்னா ஹோல்ஸ் வந்து தெரியும். நல்லா தெரியுது பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு கர்வில் நல்லா தெரியுது. செகண்ட் வர பாருங்கள் ஹோல்ஸே இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நான் வந்து லூஸாக ஹேண்டில் பண்ணுவேன் சில்க் த்ரெட்டை. நீங்கள் வந்து எப்போயுமே டைட்டாக பிடிச்சி இழுக்கக்கூடாது. யூடியூப் வீடியோஸை பார்த்து நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சேவிங் த்ரெட்டில் ஒரே ஒரு லைன் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நல்லா வந்துச்சுன்னா சில்க் த்ரெட்டில் லைன் போட்டுட்டு இந்த வேவ் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த கர்வையும் போட்டுட்டு இந்த சர்க்கிளையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் ஆரி எண்ணாட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஷேப்ஸில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்றதையும் பார்க்கலாம். நீங்கள் ஆன்லைன் ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது ஆரி கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.